வணக்கம். இது வழக்கு. தடுத்தறுக்கப்பட்ட 8ஆம் வகுப்பு மாணவி. 2 பேர் பசங்க வந்திருக்காங்க. வந்து வண்டியை நிறுத்திட்டு ஒரு பையன் மேல போய் ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். பாத்துட்டு அப்புறம் இன்னொரு பையனை கூப்பிட்டு மேல போயிருக்கிறான். பழி வாங்கிய அக்காவின் முன்னாள் காதல். முதல் நடந்திருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. பேர் நடந்ததில்ல. திடுக்கிட வைத்த திருப்பங்கள். சில கொலை சம்பவங்களை கேட்கும் போது இப்படி பண்ணிட்டாங்களே என மனம் அனிச்சையாகவே வேதனையை அனுபவிக்கும். அப்படி ஒரு சம்பவம் சமீபத்தில் சேலத்தில் நடந்துள்ளது. ஆம், வீட்டில் தனியாக இருந்த 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவரை வெட்டி கொலை செய்துள்ளார்கள். சேலம் பெரியபுதூர் வன்னியர் நகர் பகுதியில் வசிப்பவர் துரைராஜ் கஸ்தூரி தம்பதியினர். இவர்களுக்கு 2 மகள்கள். மூத்த மகள் ஹரிணி என்ஜினியரிங் படித்து முடித்துவிட்டு சென்னையில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார். 14 வயது நிரம்பிய இளைய மகள் தேஜாஸ்ரீ அருகில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த வாரத்தில் ஒரு நாள் சென்னையில் உள்ள ஹரிணியை பார்க்க கஸ்தூரி சென்று விட்டார். துரைராஜும் தான் மேலாளராக பணியாற்றும் தனியார் கிரானைட் நிறுவனம் சென்று விட்டார். சாயங்காலம் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவி தேஜாஸ்ரீ மட்டுமே வீட்டில் தனியாக இருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 வாலிபர்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். அந்த இருவரையும் மாணவி தேஜாஸ்ரீ வரவேற்று அழைத்துச் சென்று பேசியுள்ளார். பின்னர் சிறிது நேரத்தில் அந்த இருவரும் வீட்டிலிருந்து வெளியேறி இருசக்கர வாகனத்தில் சென்றுவிட்டனர். அந்த நேரத்தில் வேலை முடிந்து துரைராஜ் வீட்டிற்கு வந்தார். வீடு திறந்து கிடக்க உள்ளே மாணவி தேஜாஸ்ரீ கொடூரமாக கழுத்து அறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த துரைராஜ் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தார். அதற்குள் அக்கம் பக்கத்தினரும் வந்து திரண்டு விட்டனர். சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தேன். ஒரு 7 o'clock நடந்துருச்சுன்ட்டு சொன்னாங்க. குழந்தை உள்ளுக்குள்ளார ரூம், நான்லாம் உள்ள போகல. உள்ள வெளியே வந்தவங்கிட்ட கேட்டேன். அவங்க இப்படி கழுத்து அறுத்து கிடக்குது, குழந்தை இறந்து கிடக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் கீழே எல்லாம் இருந்தாங்க. அப்புறமேல கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணோட அப்பா வந்தாங்க. மேலே கத்திக்கிட்டே போயிட்டு கீழே சாயந்தரம் கூட நான் பேசினேன் அந்த பொண்ணுகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த பொண்ணு தனியாக தான் இருந்திருக்கு. ஸ்கூலை விட்டுட்டு தனியாக தான் இருந்திருக்கு. அது 2 பேர் இப்படி கீழே இருந்தவங்கலாம் கீழே 2 பேர் மங்கி கேப் ஒருத்தர் போட்டு, ஒருத்தர் ஹெல்மெட் போட்டு மேலே போயிட்டு வந்தார். கீழே இருந்தவங்க சொல்றாங்க. மேலும் தேஜாஸ்ரீயை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் வழியிலேயே மாணவி தேஜாஸ்ரீ பரிதாபமாக இறந்து போனார். கழுத்து சொன்னாங்க. பார்த்தோம். ஆனா பார்க்கல பொண்ணு ரத்தம் ஃபுல்லா வெளியில போய் அப்படி படுத்திருந்தது. அப்புறம் அதுக்கு போலீஸ் எல்லாம் தகவல் சொல்ல போலீஸ் வந்தது. போலீஸ் வந்தோடனே அப்புறம் 108 ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி 2 பேர் பசங்க வந்திருக்காங்க. வண்டி நிறுத்திட்டு ஒரு பையன் மேல போய் ஃபர்ஸ்ட் பாத்துருக்கான். பார்த்துட்டு அப்புறம் மேல போய் இன்னொரு பையனை மேல போனோம். இன்னொரு பையனை கூப்பிட்டு மேல போயிருக்கிறான். உள்ள போய் உட்காந்து பேசியிருக்காங்களாம். பேசிட்டு அவர் போய் வண்டி எடுத்துட்டு ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுவிட்டு ஒருத்தன் மூஞ்சி துணி எது கட்டிட்டு அவன் கிளம்பிட்டானா. அப்புறம் எங்க அப்பா அவர் ரொம்ப நேரம் முன்னாடி நடந்துக்க முடியாது சார். அப்புறம் எங்க அப்பா டியூட்டிலேருந்து வந்த பின்னாடி கதவு திறந்து பார்த்த பின்னாடி மர்டர் நடந்து அது போல தனியா இருந்திருக்குது. எங்க அம்மா வைக்க வெளியில போயிட்டா முடியாது. இது பற்றி தகவல் அறிந்ததும் சென்னையிலிருந்து கஸ்தூரி மற்றும் மூத்த மகள் ஹரிணியும் சேலம் வந்து தேஜாஸ்ரீயின் உடலை பார்த்து கதறி அழுதனர். தவிரவும்
அவர்கள் உடனே கொலையாளிகளை கைது செய்தால்தான் பணத்தை வாங்குவோம் என்றும் கூறினர். இதனால் பரபரப்பு தொற்றியது. காவல்துறை உயர் அதிகாரிகள் அங்கு வந்து அவர்களை சமாதானப்படுத்தினர். அதன் பின்னரே மாணவி தேஜாஸ்ரீயின் உடலை வாங்க சம்மதித்தனர். மிகவும் அமைதியான பகுதியான இப்பகுதியில் இதுபோல் நடப்பது இதுதான் முதல் முறை என்று கூறுகிறார்கள் அக்கம் பக்கத்தினர். ரொம்ப டீசென்டான ஏரியா சார். வண்டி என்ன எந்த ஒரு திருட்டு பொருள் எல்லாம் வண்டி கார் டூ வீலர்லாம் வெளியே நீங்க யாரும் எடுக்க மாட்டாங்க. நைட் டைம்ல 2 பீட் நைட் போலீஸார் இங்கேயே இருப்பாங்க. நைட் பீட்ல எனி டைம் இந்த இடத்துல போலீஸ் இருந்துகிட்டே இருக்கும். நைட் டைம்ல 6 மணி பக்கம் வந்தா சந்தேகப்படும்போது என்ன கேட்பாங்களா என்கொயரி பண்றாங்க. அதனால இந்த பக்கம் வரது கொஞ்சம் பயந்துட்டு தான் இருப்பாங்க. யாருமே குடி வரவங்க கூட தைரியமா வருவாங்க. இந்த ஒரு வாடகைக்கு வரவங்க கூட மேலெல்லாம் கூட கொஞ்சம் பயப்படுவாங்க. இந்த வன்னிய நகருக்குள்ள தைரியமா குடி வரவங்க அப்படின்னு காவல்துறை வந்து ஒரு ஸ்டெப் எடுத்தாதான் எங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி இருக்கும். அரசியல் பிரமுகர்களும் விரைந்து கொலையாளிகளை பிடிக்குமாறு காவல்துறையினரை கேட்டுக் கொண்டனர். தேஜாஸ்ரீ என்ற 8வது படிக்கின்ற ஒரு பள்ளி மாணவியை ஆடு அறுப்பது போல அறுத்து தன்னுடைய சொந்த வீட்டிலேயே மிக கொடூரமான முறையில் கொலை செய்திருக்கிறார்கள். இந்த கொலையாளிகளை உடனடியாக கைது செய்து கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்ற நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாணவிக்கு ஏற்பட்ட கொடுமை இதோடு கடைசியாக இருக்க வேண்டும். இனி மாநகரத்தில் இது போன்ற கொலைகள் நடக்கக்கூடாது. அதற்கு காவல்துறை உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஒட்டுமொத்த ரவுடிகளையும் உடனடியாக கைது செய்து சேலம் மாவட்டத்தினுடைய அனைத்து மக்களும் தரப்பு மக்களும் நிம்மதியாக வாழுகின்ற சூழ்நிலையை காவல்துறை உருவாக்கி தர வேண்டும் என்ற நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அழுத்தறுக்கப்பட்ட 8ஆம் வகுப்பு மாணவி 2 பேர் பசங்க யாரும் வந்திருக்காங்க. வந்து வண்டி நிறுத்திட்டு ஒரு பையன் மேல போய் ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறான். பாத்துட்டு அப்புறம் இன்னொரு பையனை கூப்பிட்டு மேல போயிருக்கிறான். பழிவாங்கிய அக்காவின் முன்னாள் காதல் முதல் நடந்திருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. நடந்ததில்ல. திடுக்கிட வைத்த திருப்பங்கள். தனித்தனியே விசாரித்து வந்தனர். ஆனாலும் மாணவி கொலை பற்றி எந்த துப்பும் கிடைக்காமல் மர்மம் நீடித்தது. பள்ளிக்கு போயிட்டு வந்த ஒரு சிறுமிய பெண்கள்லாம் கீழே கூடி நிக்கிற இடத்துல வீட்டுக்குள்ள போந்து பகிரங்கமா 2 பேர் கொலை செஞ்சிருக்காங்கன்னா இதை விட மிகப்பெரிய வேதனை எதுவும் இல்லை. அதே மாதிரி அந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து பார்த்தா மக்கள் நடமாட்டம் இருக்கிற பகுதியாக இருந்தாலும் கூட செயின் பறிப்பு இந்த மாதிரி அடிதல் தகராறு தொடர்ந்து அந்த பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை காவல்துறை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். மாணவி தேஜாஸ்ரீயின் பெற்றோர் கடந்த சில மாதங்களாக பிரிந்திருப்பதாகவும் ஒரே வீட்டில் 2 பேரும் தனித்தனியே வசித்து வந்ததும் தெரியவந்தது. ஆனால் அதே நேரம்
மாணவி தேஜாஸ்ரீயை பற்றி விசாரித்த போது அக்கம் பக்கத்தில் நல்ல விதமாகவே கூறினர். இது எப்படின்னு சொல்ல முடியல. பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிருக்குங்கிறாங்க. அதான் அது சந்தேகமா இருக்கு. லவ்வா இருக்கலாம், இல்ல எப்படின்னு கணிக்க முடியாது. போலீஸ் தான் கணிக்கணும். அது எப்படின்னு தெரியல. சரியான முடிவு அவங்க தான் எடுக்கணும். இந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்கிறாங்க. பசங்க வந்துருக்காங்க, பொறுமையா தான் போயிருக்காங்க. மேல சத்தம் கூட இல்லைங்கிறாங்க. வீட்டுக்குள்ள போனோம், சத்தம் கூட இல்ல. பார்த்தா அவங்க அப்பா காது வந்து பார்த்தா பொண்ணு இந்த மாதிரி டெட்டா இருக்குன்னு பயந்துட்டாங்க. அவங்க எப்படின்னு சொல்ல முடியாது. வீட்டை சோதனை செய்த காவல்துறையினர் தேஜாஸ்ரீயின் செல்போனை கொலை செய்தவர்கள் எடுத்துச் சென்றிருப்பதை கண்டுபிடித்தனர். சம்பவம் நடந்த அன்று தேஜாஸ்ரீக்கு 23 போன் அழைப்புகள் வந்திருந்தன. அதில் உள்ள ஒவ்வொரு எண்ணையும் காவல்துறையினர் விசாரித்து வந்தனர். மேலும் சம்பவம் நடந்த சாயங்காலம் வீட்டிற்கு வந்த 2 இளைஞர்களையும் தேஜாஸ்ரீ வரவேற்று அழைத்துச் சென்றதால் கொலையாளிகள் தெரிந்த நபராகத்தான் இருக்க வேண்டும் என்கிற தீர்மானத்திற்கும் வந்தனர் காவல்துறையினர். இந்நிலையில்தான் காவல்துறையினரிடம் ஈரோடு கவுந்தம்பாடியைச் சேர்ந்த தேஜாஸ்ரீயின் சகோதரி ஹரிணியின் காதலன் என்று கூறப்பட்ட யுவ ஆதித்தனும் அவரது நண்பர் சசிகுமாரும் சிக்கினர். முதலில் மறுத்த யுவ ஆதித்தன் பின்பு காவல்துறையினரிடம் தேஜாஸ்ரீயை கொன்றதை ஒப்புக்கொண்டு வாக்குமூலமும் கூறினார். கடந்த 2003ஆம் ஆண்டு நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் ஏரோநாட்டிக்கல் படிப்பு படித்தேன். அதே கல்லூரியில் தேஜாஸ்ரீயின் அக்காள் ஹரிணியும் படித்தார். அப்போது எங்கள் இருவருக்கும் காதல் ஏற்பட்டு இருவரும் நெருங்கி பழகி வந்தோம். தனிமையிலும் சந்தித்துக் கொள்வோம். பின்னர் இருவரும் வீட்டிற்கு தெரியாமல் பவானியில் உள்ள ஒரு கோவிலில் திருமணமும் செய்து கொண்டோம். இதனை நாங்கள் யாரிடமும் கூறவில்லை. இருப்பினும் வக்கீல் ஒருவரிடம் திருமண ஒப்பந்த பத்திரம் எழுதி வாங்கிக் கொண்டோம். எங்கள் திருமணத்தை சீக்கிரத்தில் ஹரிணியின் பெற்றோர் கண்டுபிடித்துவிட்டனர். முதலில் படிப்பை முடியுங்கள், பின்னர் நாங்களே திருமணமும் செய்து வைக்கிறோம் என்று கூறினர். ஆனால் ஹரிணியின் வீட்டார் எங்கள் திருமணம் குறித்து எங்களது வீட்டில் பேசி எங்களை பிரித்துவிட்டனர். இதனால் நான் ஆழ்ந்த சோகத்தில் இருந்தேன். இந்த நிலையில் ஹரிணிக்கு சென்னையில் வேலை கிடைத்தது. அவர் சென்னை சென்றதிலிருந்து என்னிடம் பேசவில்லை. அவரது செல்போன் எண்ணும் இருக்கும் இடமும் தெரியவில்லை. நான் ஹரிணியின் பெற்றோரிடமும் ஹரிணியின் தங்கை தேஜாஸ்ரீயிடமும் கேட்டேன். அவர்கள் எனக்கு செல்போன் எண்ணை தர மறுத்துவிட்டனர். காதல் திருமணம் செய்து பிரிந்து சென்ற என் மனைவி ஹரிணியிடம் பேச வேண்டும், பார்க்க வேண்டும் என தோன்றுகிறது. ஆனால் சென்னையில் அவர் இருக்கும் இடம் தெரியவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த நான் ஹரிணியின் பெற்றோரை மிரட்ட எனது நண்பர் சசிகுமாருடன் சேலம் வந்தேன். பின்னர் வன்னியர் நகரில் உள்ள ஹரிணியின் வீட்டிற்கு சென்றேன். அப்போது தேஜாஸ்ரீ மட்டுமே வீட்டில் தனியாக இருந்தாள். ஹரிணி பற்றி விசாரித்தேன். தேஜாஸ்ரீயோ என்னிடம் எதுவும் கூறவில்லை. இதனால் கோபம் அடைந்து கத்தியை எடுத்து மிரட்டினேன். இதில் தேஜாஸ்ரீ கழுத்தில் காயம் பட்டு கீழே விழுந்து விட்டார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த நானும் சசிகுமாரும் அங்கிருந்து தப்பி வந்துவிட்டோம். பின்பு எங்களை போலீசார் பிடித்துவிட்டனர்.
இவ்வாறு காவல்துறையினரிடம் யுவ ஆதித்தன் தன் வாக்குமூலத்தில் கூறியிருப்பதாக தெரிகிறது. காதல் பிரச்சனையில் தேஜாஸ்ரீ வெட்டி கொல்லப்பட்டாரா என விசாரணை நடக்கிறது. அவர் கொலையாளிகளுடன் நீண்ட நேரம் உயிருக்காக போராடி இருக்கிறார். இதனால் அவர் பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி நடந்ததா என விசாரணையும் நடக்கிறது. எந்த சம்பவத்துக்கும் சிறுவர்களை பொறுப்பாக்க முடியாது. அவர்களை கொலை செய்வதையும் பொறுத்துக் கொள்ள முடியாது. சென்னையைச் சேர்ந்த மகாலட்சுமி என்பவருக்கு ஜெனிஃபர் என்ற 2.5 மாத கைக்குழந்தை உள்ளது. சமீபத்தில் வண்ணாரப்பேட்டை போலீசாரிடம் தனது குழந்தை திருடு போய்விட்டதாக ஒரு புகார் அளித்தார். போலீசார் விசாரணை நடத்திய போது அவர் குழந்தையை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்றது தெரிய வந்தது. ஒரு தாய் தனது குழந்தை தன்னிடமிருந்தால் துன்பத்தில் உழலும் என நினைப்பதும் அந்த குழந்தை வேறு யாரிடமாவது வளரட்டும் என நினைப்பதும் தவறா? சட்டம் என்ன சொல்லுகிறது? இந்தியாவை பொறுத்தவரையில தத்தெடுத்தல் அப்படிங்கிறது 2 வகையாக பாகுபாடு பார்க்கப்படுகிறது. ஒன்று, வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்திய குழந்தைகளை தத்தெடுத்தல் தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இரண்டாவது, இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை தத்தெடுத்தல் தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இது ரெண்டையும் பொறுத்த வரைக்கும் அதை கட்டுப்படுத்தும் ஒரு அமைப்பாக செயல்பட்டு வருவது தி மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். அந்த துறைதான் அந்த கண்காணித்து வருகிறது. அது வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு நபர் இந்திய குழந்தைகளை தத்தெடுத்தல் தொடர்பாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த குழந்தைகளை தத்தெடுத்தல் தொடர்பாக ஏதேனும் ஒரு ஏற்பாடு செய்யணும், அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத கண்காணிக்கிறது, கட்டுப்படுத்தும் அமைப்பாக அந்த துறை செயல்பட்டு வருகிறது, அந்த அமைச்சகம் செயல்பட்டு வருகிறது. அந்த அமைச்சகத்தின் கீழாக CARA காரா அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அது சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு தான் இந்தியா முழுமைக்கும் சரி மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளில் இருக்கக்கூடிய அந்த ஏஜென்சிஸ் முகமைகள் யாரெல்லாம் ஒரு ஆத்தரைஸ்ட் முகமையாக ஏஜென்சியாக அங்கீகாரம் பெற்ற ஒரு நபராக செயல்பட்டு வருகிறார்களோ அந்த குழந்தை தத்தெடுத்தல் தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை கட்டுப்படுத்தும், கண்காணிக்கும், விதிமுறைகளை நெறிப்படுத்தும் ஒரு அமைப்பாக செயல்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நபர்கள் யாராவது ஒரு குழந்தையை இந்திய குழந்தையை தத்தெடுக்கணும் அப்படின்னா அவங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது ரெகக்னைஸ் அதாவது அதிகாரம் பெற்ற அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த நாட்டு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த முகமையின் கீழாக அவங்க மத்திய அரசாங்கத்தை அணுகி இந்த காரா அப்படிங்கிற அமைப்புல அவங்க அதுல பதிவு செய்து அதன் மூலமா தான் குழந்தை தத்தெடுத்தல் நடைபெற்று வருகிறது. இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தியர் தத்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க மாநிலங்களில் இருக்கக்கூடிய அதற்கான அமைப்புகள் அதிகாரம் பெற்ற அமைப்புகள்கிட்ட பதிவு செய்து அதன் மூலமாக உரிய கட்டணம் செலுத்தி அவங்க அந்த குழந்தைகளை தத்தெடுக்கிறது நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சட்டப்படியான முறையில தான் தத்தெடுத்தல் அனுமதிக்கப்படுகிறதே ஒழிய அது சட்டத்துக்கு உட்பட்ட ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது. முன்னெல்லாம் என்ன நிலைமையில இருந்ததுன்னா பதிவாளர் அலுவலகங்கள்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அடாப்ஷன் டீட் அப்படிங்கறத ஒரு ஆவணமாக பதிவு செய்து குழந்தையை தத்தெடுத்தல் நடைமுறையில் இருந்து வந்தது. ஆனால் சமீப காலமாக அந்த முறைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டு நீதிமன்றத்தின் வாயிலாக மட்டுமே குழந்தைகள் தத்தெடுக்க முடியும், அது மட்டுமே சட்டத்தால் நெறிமுறைப்படுத்த முடியுங்கிற விஷயங்கள் இன்று நிலுவையில் இருந்து வருகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தத்தெடுத்தலை கட்டுப்படுத்தும் சட்டங்களாக இருப்பது ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட், கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட் அண்ட் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட். இந்த 3 சட்டங்களை பொறுத்த வரைக்கும் தான் கட்டுப்படுத்தும் சட்டங்களாக இருந்து வருகிறது. இந்த 3 சட்டங்களும் எந்த மதத்தினர் இருந்தாலும் சரி, எந்த இனத்தவராக இருந்தாலும் சரி, ஒரு தத்தெடுத்தல் தொடர்பாக நெறிமுறைப்படுத்தக்கூடிய சட்டங்களாக இருந்து வருகிறது. இந்த அடிப்படையில் தான் குழந்தை தத்தெடுத்தல் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் ஒரு தாயோ தந்தையோ அவங்களுடைய குழந்தைகளை வளர்க்க முடியாத ஒரு சூழல் வரும்பொழுது என்னுடைய குழந்தை என்னால வளர்க்க முடியல, அவங்களுக்கு உணவு உடை உறைவிடம் கொடுக்க முடியல, நல்ல கல்வி கொடுக்க முடியல, ஆகவே நான் அவங்களை விலக்கி விற்கிறேன் அப்படின்னு சொல்வதை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு முடியாத பட்சத்துல அவங்களால அந்த குழந்தைக்கு உணவு உடை கொடுக்க முடியல, நல்ல படிப்பு கொடுக்க முடியல அப்படின்னா அரசாலே அங்கீகரிக்கப்பட்ட அரசாலை நடத்தப்படுகின்ற அமைப்புகள் இருக்கின்றன. அங்கேதான் அந்த குழந்தைய அவங்க கொடுக்கணும். இவங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வர்றதுக்கான நடைமுறைகள் எல்லாமே இருக்கிறது. அரசாங்கமே அந்த செலவுகளை ஏற்றுக்கொள்கிறது. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு குழந்தையை விற்கிறது அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அது சட்டத்துல ஒரு கடுமையான குற்றமாக பார்க்கப்படுகிறது. அது பெற்றோரே அவங்க செஞ்சாங்கன்னா கூட அது குற்றமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஒரு பெற்றோர் அது பெண் குழந்தையாக இருந்தாலோ இல்ல இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒரு குழந்தை பிறப்பு, அதை எப்படியாவது தடுத்துடணும்னு முயற்சி பண்ணி அதன் காரணமாக அந்த குழந்தை இறந்து போனாலோ போலீசாரை பொறுத்த வரைக்கும் அது கொலை வழக்காகத்தான் பதிவு செய்யப்படுகிறது. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்து அந்த பெற்றவங்க வளர்க்க முடியாத காரணத்தினால எங்க குழந்தை தான், நாங்க அதை கொலை செய்யும் உரிமை இருக்கிறது அப்படிங்கறத நம்ம நாட்டு சட்டங்கள் தடையாக இருக்கின்றன, எதிராக இருக்கின்றன. அந்த அடிப்படையில குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் முறைப்படுத்தப்பட்ட நெறிமுறைப்படுத்தப்பட்ட
சட்டத்தின் வாயிலாக அனுமதிக்கப்பட்ட அந்த சரத்துக்களுக்கு உட்பட்டு தான் குழந்தைய வந்து அவங்க தத்து கொடுக்க முடியுமே ஒழிய அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களே விலைக்கு விற்பது வந்து சட்டம் கடுமையாக பார்க்கிறது. அப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு நீதிமன்றங்கள் அந்த நபர்களுக்கு மற்றும் அந்த நபர்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய நபர்கள், அந்த குழந்தையை விலைக்கு வாங்குபவர்கள், பெற்றோர்கள் எல்லார் மேலேயுமே வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.